அவசியமா நீங்க ரத்தம் சிந்தறத நான் விரும்பல. மரியாதையா போயிடு. என்னடா கத்தியோட ஊருக்குள்ள தெரிஞ்சவன் நீதானா? யார கொலை செய்ய? செஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். ஓ, டேய், இவன் இடுப்புல இருக்கிற கத்திய பிடுங்கிட்டு தூண்ல கட்டுங்கடா. கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். ஒரு பெரிய மனுஷனை மரியாதை இல்லாம தள்ள நீ என் மரியாதை பத்தி பேசுற? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கலையே. தான் செஞ்சது தப்புன்னு வருத்தப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ஓடி வந்திருக்காரு. அது பெரிய மனுஷத்தன்மை இல்லையா? இல்ல, அது முட்டாள்தனம். என்ன சுடுகாட்டுக்கு கொண்டு போக நினைச்சது மூடத்தனம். இப்ப நீ பேசினதுக்கும் நடந்துட்டதுக்கும் மன்னிப்பு கேட்கல, ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். ஜாக்கிரதை.
என்ன நடந்ததுன்னா கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். தப்பு இவன் மேலதான். இல்லங்க, தப்பு இவன் மேலதான். டேய், ரெண்டு பக்கத்துலயும் தவறு நடந்திருக்கு. அது சரி, ராத்திரி பூரா இங்க பட்டிருந்தியே, கை நடமாட்டமே இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஏதோ ஒரு நல்ல காலம், அதான் தப்பிச்சுட்டேன். பேய்க்கு தான் நல்ல காலம், அதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிருச்சு. அவ்வளவு பெரிய துணிச்சல் காரணா நீ? ஆமா, எனக்கு துணையா இருக்கிறது துணிச்சல் ஒண்ணுதான். ஷாபாஷ், உன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை. நீ விரும்பினா என்கிட்டே வேலை செய்யலாம். யோசிச்சு சொல்றேங்க. சாயங்காலம் வீட்டுல வந்து பார். வாங்க போலாம். அண்ணே, அந்த அம்மாசி பையன் நம்மளுக்கு எதிராக காரியம் பண்றான்னு தகவல் வந்திருக்கு. கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன ஏதுன்னு விசாரிக்க. எசமா கும்பிடுறானுங்க. பாப்பா, எங்க உன்ன ஆளையே காணும்? அறுவடை சமயமாச்சுங்களே, வேலை சரியா இருந்தது. வயலுக்கு போற வழியில என்ன பேச்சு நின்னு போச்சு? அம்மாசி, நல்ல பாம்ப சாமியா நினைக்கிறவங்களுக்கு அது பல்லுல இருக்கிற விஷத்தை பத்தி பயமே இல்லை. அதை யமனா நினைக்கிறவங்களுக்கு தான் கண்டதும் கை கால் உதறும், கதிகலங்கி போகும். ஒரு வகையில பார்த்தா நானும் நல்ல பாம்பு மாதிரி தான். என்ன சொல்ற? எசமா, நாங்க உங்களை தெய்வமா தான் நினைக்கிறோம். அந்த தெய்வத்தை பத்தி நீயே அவதூறு கிளப்பலாமா? யாரோ வேண்டாதவங்க கிளப்பி விட்ட பொருளிங்க இது. உங்களை பத்தி நான் அப்படி பேசியிருந்தா என் குடும்பமே உருப்படாதுங்க. இந்த இடுப்பு துண்டை போட்டு தாண்ட முடியுமா? தாண்டனுங்க. என்ன முடிச்சு? இது ஆலத்தம்மன் கோயில் பிரசாதமுங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐயா சமூகத்துக்கு குமாரபுரம் பண்ணையார் சட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வருகிறார். ஐயா அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து மேற்படி நபரை கைது செய்தால் நான் சாட்சியாக இருந்து அவர் செய்த குற்றங்களை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். இப்படிக்கு உள்ளூர் வாசி. இத பட்டாமணியத்துக்கிட்ட எழுதி வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? எழுதின மசி காயறதுக்குள்ள பட்டாமணியமே தகவல் கொடுத்துட்டாண்டா. எசமா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருக்கேசமா. உனக்கு மன்னிப்பே கிடையாது, மரணம் தான் தண்டனை. அவங்க முடிவை அவங்க தான் தேடிக்கணும். அதுதான் என் கொள்கை. இத பாரு, கயிறு, கத்தி, விஷம், இது மூணுல ஏதாவது உன்னை தேர்ந்தெடுத்து அது மூலமா உன் உயிரை போக்கிக்கலாம். ஆலோசனை ஐயா. தார தப்பட்ட சங்கு பச்சை ஓலைக்கெல்லாம் சொல்லிடு. சரிங்க. அவசரம். நான் இப்பவே போய் தண்டோரா போட்டு அமாசியோட சாவை பத்தி சொல்லிடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு சாக போறான். ராத்திரி 10 மணிக்கு தண்டோரா போட்டா ஊர் சந்தேகப்படாது. இந்த ஊர்ல பெரும்பாலும் இயற்கையா சாகுறதுன்னு எல்லாருக்கும் தெரியுமுங்க. கேட்டியா அம்மாசி? நாளைக்கு ராவு காலம் முடிஞ்சதும் உன் சிதைக்கு நான் தீ வச்சிடறேன். டேய், டேய், நான் தாத்தா போறேன். ஆனா கண்டிப்பா உனக்கு முடிவு கட்ட எவனாவது வராம இருக்க மாட்டான். இதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ.
ராதா, நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். வாங்கப்பா. Thank you.
எதிரிக்கு கூட நான் இறக்கம் காட்ட வேண்டாம். ஒரு பாவ மரியாதை என் கூட பிறந்தவள கொன்னுட்டேன். என்ன செண்பகம் செத்துட்டாளா? என்னடா வளர்ற? சாகலடா, உன்னால சாகடிக்கப்பட்டா. உன்ன நில்லு. சாகரத்துக்கு நான் ஒண்ணும் பயப்படல. எனக்கு விரோதி நீதான். எனக்கு தேவை உயிர் தான். செண்பகத்தை கொண்டு ஆத்தத்தை அடக்கிக்கிறதுக்கு நான் ஒண்ணு கோழை இல்லடா.